வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தை நம்ம பார்க்க போகிறது மே 23ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் ஒரு சூப்பரான தொகுப்பு. ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள், நடுவில் ஒரு சில போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். இப்படி நிறைய விஷயங்கள் கொண்டு ஒவ்வொரு நாளும் வழங்கிட்டு இருக்கிறோம். சப்ஜெக்ட், ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கரெக்டாக லிங்க் பண்ணி நம்முடைய நடப்பு செய்தியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? பார்க்க போகிறது மே 23ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகள். ஃபஸ்ட்டு தலைப்பு செய்திகள், அதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகள். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹெட்லைன் என்னன்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு அக்னி 1 ஏவுகணை சோதனை வெற்றி. சரியா? அதே மாதிரி அக்னி ஏவுகணையின் வகைகள், அக்னி 1, 2, 3, 4, 5, அக்னி பிரைம் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு ஏவுகணைகளுக்கும் எவ்வளவு தூரம் அதோட இலக்கை ஈஸியாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது, அதை பார்க்க போகிறோம். அது பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பாருங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியானது மத்திய அரசிற்கு 2.87 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. எதன் அடிப்படையில், எதிலிருந்து அந்த பணத்தை கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சரியா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன, அதில் யாரெல்லாம் இருப்பாங்க, அதுக்கு யார் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்துட்டு ஸ்மார்ட் எல்லை திட்டம், சரி, அந்த ஸ்மார்ட் பார்டர் எல்லை திட்டம் அப்படிங்கிற ஸ்கீம் ஒன்று இருக்குது. இந்த திட்டம் எதற்காக, இது யாரால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே இந்திய எல்லை பாதுகாப்படை, சரி, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அது பாதுகாப்பு அமைப்பு, அதுவும் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம பார்க்க போகிறது தேசிய புலனாய்வு முகமை, NIA, சரியா, அப்படிங்கிற அமைப்பும் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. சரிங்களா? அதனால் அதை பற்றியும் நம்ம லைட்டாக குறிப்புகள் பார்க்க போகிறோம். இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், அக்னி 1 ஏவுகணை சோதனை வெற்றி. சரியா? அக்னி 1 இந்த பல்லிஸ்டிக் ரக ஏவுகணை சோதனை நடைபெற்ற இடம் நோட் பண்ணிக்கோங்க. ஒடிசாவின் சந்திப்பூர் அந்த கடற்படை தளம், சரிங்க, அது பக்கத்தில் இருக்க இந்த சோதனை தளத்தில் தான் பரிசோதிக்கப்பட்டுள்ளது அக்னி 1 ஏவுகணை. இதை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் என்று அழைக்கப்படும் DRDO அமைப்பு அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், உருவாக்கப்பட்ட வருஷம் 1958. ஓகேவா? இந்த பரிசோதிக்கப்பட்ட அக்னி 1 ஏவுகணையானது கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர்லேருந்து 1200 கிலோமீட்டர் வரை சரியா தூரம் சென்று எதிரின் இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது. பொதுவாக 700லேருந்து 1000 சொல்லுவாங்க, இது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? இந்த அக்னி 1 ஏவுகணையானது 2500 கிலோ வரையிலான வெடிகுண்டுகள் அல்லது அணு ஆயுதங்களை சுமந்து சென்று எதிர்களின் இலக்கை தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது. சரிங்களா? இந்த அக்னி ஏவுகணையானது 1979ஆம் ஆண்டு முதலே இந்தியா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவிடம் 700 கிலோமீட்டர் முதல் 3500 கிலோமீட்டர் வரை பாய்ந்து தாக்கக்கூடிய 1 முதல், சரி, அக்னி 1 முதல் 4 வரையிலான ஏவுகணைகள் பயன்பாட்டில் உள்ளன, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது தவிர இன்னும் ஒரு சில வகைகள் இருக்குது, சேர்த்து பார்க்கும்போது பாருங்கள். அக்னி ஏவுகணையின் வகைகள் எவை? ஃபஸ்ட்டு அக்னி 1 அப்படிங்கிறது 700லேருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கும் திறன் கொண்டது. நம்ம மேலே பார்த்து 1200 பார்த்துருப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பொதுவாக இது சொல்லுவாங்க. அது அக்னி 2 அப்படிங்கிறது சரியா 2000 கிலோமீட்டர்லேருந்து சரி 2000 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாயும் இடைநிலை ரக ஏவுகணைன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் அக்னி 3 அப்படிங்கிறது பாருங்கள் 3000 கிலோமீட்டர், அக்னி 4 4000 கிலோமீட்டர், அக்னி 5 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம், அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் அந்த அக்னி ஏவுகணை எதுன்னு கேட்கலாம், அக்னி 5, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக பாருங்கள், ரொம்ப ஒரு இலகு ரக ஒரு ஏவுகணை உருவாக்கியிருக்கிறாங்க அக்னி சீரீஸில். அதோட பேர் அக்னி பிரைம் சொல்லுவாங்க. ஈஸியாக ட்ரெயினில் கூட எடுத்துகிட்டு போய் இது வந்து லான்ச் பண்ண முடியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அக்னி பிரைம் ஏவுகணையானது 2000 கிலோமீட்டர் சரிங்க தூரம் ஈஸியாக அந்த இலக்கை அளிக்கும் தாக்கும் திறன் கொண்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்னி சீரீஸ் கண்டிப்பாக ஒன்றும் எந்த கிலோமீட்டர் பாயும் திறன் கொண்டது. அது யார் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த சோதனை வழக்கமாக நடைபெறும் இடம் எது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான செய்தி பாருங்கள். மத்திய அரசிற்கு ரூபாய் 2.87 லட்சம் கோடி வழங்கியது இந்திய ரிசர்வ் வங்கி. சரியா? 2025-26 நிதியாண்டிற்காக இந்திய ரிசர்வ் வங்கியானது மத்திய அரசிற்கு டிவிடெண்ட் சொல்லுவாங்கள்ல, உபரி தொகையாக வழங்கிய தொகை தான் இந்த 2,86,588.46 கோடி. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது உபரி தொகை. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி ஈட்டிய அந்த லாபம், அந்த பணத்தில் எவ்வளோ வந்து பணம் இருக்குதோ அதில் உபரி தொகையை, ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொடுப்பாங்க. அவசர கால பயன்பாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பேர் தான் இந்த டிவிடெண்ட் அப்படி சொல்கிற உபரி தொகை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிக அளவு தொகையை வந்துட்டு இந்திய ரிசர்வ் வங்கி கொடுத்துருக்காங்க, மறக்காதீங்க. ஓகேவா? அடுத்தபடியாக இந்த முடிவு எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு பாருங்கன்னா, மும்பையில் நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் 623வது கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. சார், அது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா RBIயில் 21 பேர் இருப்பாங்க.
சரியா 21 பேர் கொண்ட அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வந்து எப்பவுமே தலைவர் ஆர்பிஐயோட கவர்னர். இந்த ஆர்பிஐ கவர்னர் தலைமையில் மும்பையில் 623வது கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த ரிசர்வ் வங்கி தனது வெளிநாட்டு நாணய சொத்துக்களின் விற்பனை மற்றும் மதிப்பீட்டின் மூலம் ஈட்டியல் அதிகபட்ச லாபமே இந்த உபரி தொகையாக மாற்றப்படுகிறது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? கடந்த நிதியாண்டில், அதாவது 2024-25 நிதியாண்டில் வழங்கப்பட்ட தொகை 2.69 லட்சம் கோடி. அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ கொடுத்தது 6.7% அதிகம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோமா? யார் தலைமையில் அந்த கூட்டம் நடந்திருக்குன்னு சொல்லி கேட்கலாம். சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள், மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே. யார் எந்த கூட்டத்தில்? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அங்கே தான் எல்லா முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்படும். இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்கள்ல, அதே மாதிரி இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சம்மந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிர்வாக குழு, இயக்குநர்கள் குழு கூட்டத்தை தான் முடிவெடுக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் தி அபெக்ஸ் பாடி ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. சரி, ஆர்பிஐயோட தலைமை அமைப்பு அப்படின்னா அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மொத்தம் 21 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரி, 21 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் ஆர்பிஐயோட கவர்னர் தலைவர், 4 டெபுட்டி கவர்னர் இருப்பாங்க. சரியா? அடுத்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஒரு 2 பேர். அடுத்து டைரக்டர்ஸ் நாமினேட்டட் டு ரெப்ரசன்டேட் வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் தி எக்கனாமி அண்ட் ரீஜனல் லோக்கல் போர்ட்ஸ். சரியா? இந்த மாதிரி மொத்தம் 21 உறுப்பினர்களை கொண்டது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதுக்கு தலைவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட கவர்னர், மறந்துடாதீங்க. சரியா? தற்போது இந்திய அந்த ரிசர்வ் வங்கியோட அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருக்கிற அந்த 4 டெபுட்டி கவர்னர்ஸ் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சஞ்சய் மல்கோத்ரா அவங்க வந்து கவர்னர். டெபுட்டி கவர்னர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சுவாமிநாதன், சரியா, டாக்டர் பூனம் குப்தா, அடுத்து சுரேஷி, சரி, எஸ்சி முர்மு, அடுத்து லாஸ்ட்டாக சேர்த்த ரோஹித் ஜெயின் அவர்கள், மறக்காதீங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் அந்த பாயிண்டை விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக ஸ்மார்ட் எல்லை திட்டம், சரி, ஸ்மார்ட் பார்டர் திட்டம். ஓகேவா? பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச நாடுகளுடனான 6000 கிலோமீட்டர் தொலைவு எல்லை பகுதியில் ஸ்மார்ட் எல்லை திட்டம் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த ஸ்மார்ட் எல்லை திட்டமானது அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளது என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இதை அறிவித்தவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள். ஓகேவா? பிஎஸ்எஃப் சார்பில் டெல்லியில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப்பின் முதல் தலைமை இயக்குனர் KF ரஸ்தம்ஜி அவருடைய நினைவு சொற்பொழிவு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த கருத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. என்ன பேர்? ஸ்மார்ட் எல்லை திட்டம். சரி, ஸ்மார்ட் எல்லை திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருமே ஈஸியாக உள்ள நுழைய முடியாது. சும்மா 50 ரூபா 100 ரூபாய் அரிசி கோதுமைலாம் கொடுத்துட்டு நுழைய முடியாது. ரொம்ப கரெக்டாக இருக்க போகிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் எல்லை திட்டம் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச நாடுகளுக்கிடையே அமைக்க போகிறாங்க. ஓகேவா? அடுத்து இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குமா? பிஎஸ்எஃப் என்று அழைக்கப்படும் எல்லை பாதுகாப்படை உருவாக்கப்பட்டது டிசம்பர் 1, 1965. அதற்கான சட்டம் பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் 1968. மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடம், சரியா, டெல்லி தான். இதோட தற்போதைய டைரக்டர் ஜெனரல் பிரவீன் குமார் அவர்கள், மறக்காதீங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், சரியா, மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த பிஎஸ்எஃப் செயல்படும், மறக்காதீங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் இருக்கிற எல்லைகளை பாதுகாப்பது இந்த பிஎஸ்எஃப்போட முக்கியமான வேலை. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்ட வருஷம் 1965. சரியா? அந்த போருக்கு பிறகு தான் இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கப்பட்டது, மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிஎஸ்எஃப் மாதிரியே இன்னொரு முக்கியமான அமைப்பு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்தது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பகல்காம் தாக்குதல் நடைபெற்றதில் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 22, 2025 ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் அப்படிங்கிற இடத்துல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. சுற்றுலா பயணிகள் உட்பட ஒரு 26 பேர் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டனர். அந்த தாக்குதல் தொடர்பாக இந்தியா பதிலடி தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் மேற்கொண்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பகல்காம் தாக்குதல் குறித்த ஒரு ஆய்வறிக்கையை தேசிய புலனாய்வு முகமை, சரியா, அந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அது தொடர்பான செய்திகள் வரும்போது அந்த அமைப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேசிய புலனாய்வு முகமை, சரியா, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, ஷார்ட்டா NIAன்னு சொல்லுவாங்க. NIA என்பது இந்தியன் முதன்மையான பயங்கரவாத எதிர்ப்பு, அந்த டெரரிசம் சொல்லுவாங்களா, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்ட அமலாக்க முகமையாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எதற்கு பிறகு உருவாக்கப்பட்டது அந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. 2008ஆம் ஆண்டு மும்பை பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது. அதுக்கு பிறகு தான் தேசிய புலனாய்வு முகமை சட்டம் 2008 கீழ் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2008 மும்பை தாக்குதல், அதுக்கப்புறம் NIA சட்டம் 2008, NIA அமைப்பு முறைப்படி உருவாக்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. அதில் இல்லை, 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த NIA அமைப்பின் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது. இந்த NIA அமைப்பின் கிளைகள் இந்தியா முழுமைக்கும் 14 நகரங்களில் உள்ளது. சரிங்களா? இந்த NIAவோட
தற்போதைய தலைமை இயக்குனர் யார் பார்த்தீங்கன்னா திரு ராகேஷ் அகர்வால் ஐபிஎஸ் அவர்கள் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானமா இவங்களுக்கு நான் சிறப்பு அதிகாரம் என்னன்னு சொல்லி பாருங்கள். என்ஐஏவோட சிறப்பு அதிகாரம் பயங்கரவாதம், தேச துரோகம், நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான வழக்குகளை நாடு முழுவதும் தானாகவே முன்வந்து விசாரிக்கும் அதிகாரம் பெற்றது. இது தவிர போலி நாணயங்கள், மனித கடத்தல், இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் சொல்லுவாங்களே, மனித கடத்தல், தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்குதல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி தூக்கிடுவாங்க என்ஐஏ. சரிங்களா? இன்னொரு முக்கியமான சிறப்பு அதிகாரம் என்ஐஏக்கு மாநில அரசுகளின் அனுமதியின்றி மத்திய அரசின் உத்தரவின் பேரில் எந்த ஒரு மாநிலத்திலும் நேரடியாக தலையிட்டு விசாரணை மேற்கொள்ளும் சிறப்பு அதிகாரம் கொண்டது என்ஐஏ. சரியா? பிஎஸ்எஃப் பார்த்துக்கிறோம் 1965, என்ஐஏ பார்த்துக்கிறோம் அஃபிஷியலாக உருவாக்கப்பட்டது 2009ஆம் ஆண்டு, மும்பை தாக்குதல் 2008க்கு பிறகு. ரெண்டு அமைப்புகளும் எல்லா எக்ஸாமும் முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக ரிவிஷனுக்காக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். டுடேஸ் சூப்பர் 6 கொஸ்டின்ஸ் பாருங்கள். நம்பர் 1, இந்திய ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநர்கள் தலைவர் யார்? அடுத்து ஆர்பிஐ நிர்வாக இயக்குநர்கள் குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இடம்பெற்றிருப்பர்? தேர்ட் ஒன், பிஎஸ்எஃப் எப்போது உருவாக்கப்பட்டது? ஃபோர்த் ஒன், என்ஐஏ எப்போது உருவாக்கப்பட்டது? அக்னி 1 ஏவுகணை எத்தனை கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டது? ஆறாவது மற்றும் இறுதி கேள்வி, டிஆர்டிஓ அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? இது எல்லாமே இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கிளியராக ஆன்சர் பண்ணுங்கள், நோட்டு போட்டு எழுதிட்டு வாய்ப்பு கிடைக்கும் ரிவிஷன் பண்ணுங்கள், ஈஸியாக தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.